எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையல் கிச்சன்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு முட்டையை வச்சுட்டு நம்ம வந்து சூப்பரான ஒரு கிரேவி பண்ணலாம். இந்த கிரேவிக்கு வந்து ஒரு 6 முட்டை போட்டு நான் உங்களுக்கு ஒரு கிரேவி செஞ்சு காட்ட போறேன். பாதி முட்டை வந்து வேக வச்சு எடுத்துக்கங்க, பாதி முட்டையை வந்து நீங்க முழுசா வச்சுக்கோங்க. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு நம்ம எப்படி வந்து கிரேவி பண்ணலான்னு பார்ப்போம். நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த கிரேவி செய்யறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் எதுவும் போட்டு தாளிக்க வேணாம். எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணலாம், பவுடராகவே போட்டுக்கலாம். பாருங்க, இதில் வந்து நான் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டுக்கலாம். இதுலேயே கொஞ்சமாக கருவேப்பிலை இலை போட்டுக்கலாம். இதுலேயே கொஞ்சமாக புதினா இலை போட்டுக்கலாம், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா செவக்க வதக்கிடுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசால் பொடி, இது எல்லாமே நம்ம இதில் போட்டுக்கலாம். தக்காளி வந்து 3 தக்காளியை பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கேன், இப்போ அதில் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுட்ரு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன், இதில் போட்டுக்கலாம். நூறு ml அளவுக்கு தயிர் இருக்குது, அதை ஊற்றிக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம அதை வந்து கொதிக்க விடலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு ஊற்றிக்குங்க. நல்லா கொதிச்சிருச்சான்னு பார்ப்போம். நல்லா எண்ணெயெல்லாம் கசிஞ்சு சூப்பராக வந்துருச்சு. இப்போ நம்ம கடலை மாவை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் இதில் ஊற்றிக்கலாம். கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்குங்க, உங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் உங்களுக்கு கொதிக்கும் போது என்ன ஆகும், உங்களுக்கு வந்து கெட்டியாக போயிடும். அதனால் இந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கலாம். நம்ம வெந்தய கீரை இருக்குது இல்லைங்களா, கசூரி மேத்தி இருக்குது இல்லைங்களா, அதை கொஞ்சமாக அப்படியே தூவி விட்டுடலாம். இப்போ இந்த முழு முட்டையை மட்டும், நம்ம வேக வச்ச முட்டை இருக்குது இல்லைங்களா, அதை மட்டும் இதில் போட்டுடலாம். கொஞ்சம் குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும். பாருங்கள், நான் வந்து முழு முட்டை வந்து உங்களுக்கு முழுசாக போட்டிருக்கேன். இப்போ இந்த முட்டை என்ன பண்ணுறோம், 3 முட்டையை நம்ம வந்து அப்படியே இதில் உடச்சி அப்படியே ஊற்றிடலாம். பாருங்கள், இந்த முட்டை வந்து நல்லா உள்ளுக்குள்ளே வச்சு இப்படி ஊற்றிடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு பிரிஞ்சு போகாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு முட்டை இந்த சைடு ஊற்றணும் இல்லைங்களா, இன்னொரு முட்டை வந்து என்ன பண்ணலாம், இன்னொரு பக்கம் ஊற்றிக்கலாம். நல்லா பெரிய கரண்டியே எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு கரண்டி ஃபுல்லாக வரும். முட்டையை இந்த மாதிரி உள்ள கரண்டி இப்படி வச்சு ஊற்றிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ நல்லா எல்லாம் கொதிச்சுட்டு இருக்கட்டும், ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு கரண்டியை வச்சு கலக்காமல் அப்படியே மூடி வச்சுருங்க. குழம்பு நல்லா கொதிக்குதான்னு பார்ப்போம். லேசாக அதை வந்து எடுத்து விடலாம், இல்லைன்னா அடியில் போய் அது உட்காந்துட்டு என்னாகும், அடி பிடிச்ச மாதிரி ஆயிரும். இப்போ பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி, புதினாவை கொஞ்சம் லேசாக தூவி விட்டுடலாம். தூவி விட்டுட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கலாம். இப்போ எடுத்து பார்க்கலாம். கொதிச்சு நல்லா எண்ணெயெல்லாம் கசிஞ்சு வந்துருச்சு. இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின முட்டையும் பாருங்கள் நல்லா உடையாமல் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ இதை எடுத்து வச்சு பரிமாறிடலாம் வாங்க. இது சப்பாத்தி பூரிக்கெல்லாம் கூட வச்சு சாப்பிடலாம். புலாவெல்லாம் செஞ்சோம்னா வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு பெஸ்ட் காம்பினேஷன், ரொம்ப நல்லாயிருக்கு. இது எதையுமே நீங்கள் வந்து அரைச்சி ஊற்றிலாம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க, பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக அவங்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு சாப்பிடுவாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த கிரேவி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.